அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் பார்ட் 2 பார்க்க போறோம். இதுல ஒரு 30 சம். இந்த சம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா நடந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சம் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ் பேர்ஸ் ஆர் அலைக் இன் எ சர்டன் வே அண்ட் thus form a group. Which is the letter cluster pair does not belong to that group. சரிங்களா? கீழ்கண்டவற்றில் 4 எழுத்துக்கள் கொண்ட எழுத்திணைகளில் 3 இணைகள் ஒரே வகையானது இந்த குழுவில் சேராத ஒன்று. சரியா? எது வந்து ஆட் மன விட்டு அடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா WNRUNEIKTKORQHLO இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கும் ஆருக்கும் இடையில இப்போ நீங்கள் ஏபிசிடி எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் டபிள்யூக்கும் ஆருக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லெட்டர் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டீக்கும் ஓக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா டீலேருந்து ஓ 1 2 3 4 4 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி கியூக்கும் எல்லுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 4 லெட்டர் இருக்குது. எண்ணுக்கும் ஐக்கும் பாருங்கள். எண்ணிலேருந்து ஐ 1 2 3 4. சரிங்களா? எண்ணிலேருந்து 1 2 3 4 4 லெட்டர் இருக்குது. அதே அடுத்தது எண்ணுக்கும் யூக்கும் பாருங்க. எண்ணிலேருந்து யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7th லெட்டர் யூ. அடுத்து ஈக்கும் கேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6th லெட்டரே கே வந்துருச்சு. அடுத்து 7 இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. கேக்கும் ஆருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7th லெட்டர் தான் ஆர் இருக்குது. அப்போ இங்கே விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சரிங்களா? அடுத்து கடைசியாக இருக்கிறதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹச்சுக்கும் ஓக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7th லெட்டர் ஓ. சரிங்களா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரி, அடுத்தது செலக்ட் த பேர் ஆஃப் தட் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன் அஸ் தட் ஃபாலோடு பை த 2 set of pairs given below. Both pairs follow the same pattern. இப்போ இங்கே இருக்கிற 2 பேட்டர்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டபிள்யூக்கும் யூக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில வீன்னு ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஸுக்கும் கியூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா PQRS. சரிங்களா? அப்போ ஆரை விட்டுட்டு எஸ் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து KLMN நெக்ஸ்ட் லெட்டர். இது ப்ரீவியஸ் லெட்டர் ZAXOE. சரிங்களா? இப்போ ஒய்க்கு ப்ரீவியஸ் லெட்டரு எக்ஸ். அதே மாதிரி சேம் கான்செப்டில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஓக்கும் எம்முக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்மு என்னை விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க ஒரு லெட்டர் இங்கே மாதிரி தான். சரிங்களா? அடுத்தது ஓபி நெக்ஸ்ட் லெட்டர் VW. சரியா? இப்போ இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஓ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். புரியுதா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க. இதில் பாருங்கள் வியை விட்டுட்டு டபிள்யூ. சரிங்களா? அடுத்து KL நெக்ஸ்ட் லெட்டர் OP. அடுத்து இசட்டு. சரியா? ஏக்கு ப்ரீவியஸ் லெட்டர் இசட்டு, டபிள்யூக்கு ப்ரீவியஸ் லெட்டர் வி. இப்போ ஆன்சர் 1. சரி, அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். இன் எ சர்டன் கோடு லாங்குவேஜ் பேட்ச் PAGE பேஜ் இஸ் கோடட் அஸ் 6123. அடுத்து GAPS இது என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3761. இப்போ எஸ்ஸோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா GAP, இதுலேயும் பார்த்தீங்கன்னா GAP ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்க கோடு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 6 6 1 1 அடுத்து 3 3. சரிங்களா? இப்போ எஸ்ஸோட கோடு 7, ஈயோட கோடு 2. இப்போ இங்கே நமக்கு யார் வேணும் அப்படின்னா எஸ்ஸோட கோடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன் 7. சரி, நெக்ஸ்ட் ஒன் சேம் கொஸ்டின். இதே மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் கிட்ட இந்த எக்ஸாமில் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது OWES இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா 5172. அடுத்தது நியூஸ் NEWS. இப்போ இதில் இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4521. இதில் WES EWS இவங்கெல்லாம் சேமாக இருக்காங்க. ON மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நமக்கு என்னோட கோடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணியிருக்கேன். 551122. சரியா? ஓவோட கோடு 7, என்னோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ ஆன்சர் 4.
சரி, நெக்ஸ்ட் ஒன் எல்பிஹெச்கே. இதை எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்பிஹெச்கே என்ஆர்ஜேஎம்னு கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்கேஎன். இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா கியூயூஎம்பின்னு கோட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்என் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எல்லுக்கு அப்புறம் கேஎல்எம்மை விட்டுட்டு என் எழுதியிருக்காங்க. இங்கே ஓ விட்டுட்டு பி எழுதியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎன்கியூ. அப்போ நம்ம எஸ்ஸை விட்டுட்டு டி எழுதணும். டீயில் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் வரமாட்டாங்க. டீயில் 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள், எக்ஸ் தான் இருக்குது. பிஎஸ்சி எஸ்பி மாறி இருக்கா. அப்போ நீங்கள் கடைசியாக செக் பண்ணிடுங்க. கேக்கு அப்புறம் எல்லை விட்டு எம் எழுதியிருக்காங்க. என்னுக்கு அப்புறம் ஓ விட்டு பி எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம கியூக்கு அப்புறம் பிக்யூ ஆரை விட்டுட்டு எஸ் எழுதணும். அப்போ டீன்னு ஆரம்பிக்கணும், எஸ்ன்னு முடிகிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா டைமை மிச்சம் பண்ணலாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் நீங்கள் கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு நன் ஆஃப் திஸ் ஆன்சர் இல்லை, அதனால் ஈஸியாக போட்டுடலாம். சரி, அடுத்து 4 of the following 5 figures are alike in a certain way and thus form a group. Which figure does not belong that group? கொடுக்கப்பட்ட 5 படங்கள் 4 மட்டும் ஒரே வகையானவை, இதில் வேறுபட்ட ஒன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்கும். இதில் மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள், பிக்சரை விட்டு வெளியே இருக்குது. ஆன்சர் செகண்ட் ஒன் பி. ரொம்ப சிம்பிள். சரியா? ஃபிகரல் சீரீஸ், ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்ற டாப்பிக்கில் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், if 2 is ordered to each odd digit and 1 is subtracted from each even digit in the number 2, 5, 8, 6, 4, 7, 3, which of the following digit will be third from the left in the new number thus formed? 2, 5, 8, 6, 4, 7, 3 என்ற எண்ணில் ஒற்றைப்படை எண் இலக்கங்களுடன் 2ஐ கூட்டவும். சரிங்களா? இப்போ ஒற்றைப்படைனா 5 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7, 3 இது கூட 2 கூட்ட போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 7, இதில் 2 ஆட் பண்ணிங்கன்னா 9, இதில் 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சரியா? இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நமக்கு லெஃப்ட்லேருந்து தேர்ட் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக 8 எடுத்துகிட்டு 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டிஜிட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 is subtracted from each even digit. இப்போ இதில் -1, அப்போ 7 தான் ஆன்சர். சரியா? லெஃப்டில் இருந்து தேர்டு டிஜிட் 7. புரியுதா? இப்போ 1. இதில் நீங்கள் ஆடு ஈவன்ட்டு எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா இது வந்து யூனிட் டிஜிட்டு, இது 10th, இது 100 அப்படி பார்த்துடக்கூடாது. இதில் ஆட் நம்பர் கூட என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் கூட 1 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் லெஃப்ட்லேருந்து தேர்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்பர். ஈவன் டிஜிட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மட்டும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் 7. சரி, அடுத்தது ஐஜேகே ranked 89th from the bottom and 19th from the top in a class. How many students are there in the classன்னு கேட்டிருக்காங்க. ஐஜேகே ஒரு வகுப்பில் கீழிருந்து 89வது இடம், மேலிருந்து 19வது இடத்துல இருந்தால் மொத்தம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 2 பொசிஷன் கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பொசிஷனுமே ஆட் பண்ணிடுங்க. சரியா? பாட்டமில் இருந்து எவ்வளவு, டாப்பில் இருந்து எவ்வளவு, கடைசியாக -1. ஏன் அப்படின்னா ஐஜேகேக்கு தான் 2 பொசிஷனுமே சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடிஇ. இப்போ இதில் பி எடுத்துக்குவோம். பி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருந்து 2nd பொசிஷனில் இருக்கார், ரைட்டில் இருந்து 4th பொசிஷனில் இருக்கார். இப்போ டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 + 4 6ன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 பேர் தான் இருக்காங்க. அதனால் கடைசியில் -1 5 இப்படி எழுதணும். ஏன்னா இவர் ஒருத்தருக்கு தான் 2 பொசிஷனையும் சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ ஐஜேகேக்கு 2 பொசிஷனும் சொல்லிட்டாங்க. பாட்டமில் இருந்து 89, டாப்பில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19. இப்போ 18க்கு 8 பேலன்ஸ் 1 10 108 -1 107. சரிங்களா? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 107. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் த லெட்டர் கிளஸ்டர். சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட எழுத்து தொகுப்பு வரிசையில் கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எழுத்து தொகுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஹச் ஐஜேவை விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க, எல்எம்மை விட்டுட்டு என் எழுதியிருக்காங்க, ஓபியை விட்டுட்டு கியூ எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஆர்எஸ்ஸை விட்டுட்டு டி எழுத போகிறோம்.
இப்போ மீதி இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். அடுத்தது ஐக்கு அப்புறம் ஜே கேவை விட்டுட்டு எல், எல்லாமே 2 லெட்டரை விட்டு எழுதியிருக்காங்க. எல்லுக்கு அப்புறம் எம் என்னை விட்டுட்டு ஓ, பி கியூவை விட்டுட்டு ஆர், எஸ் டியை விட்டுட்டு யூ. சரிங்களா? இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், எஃப்க்கு அப்புறம் ஐ, இஎஃப், ஜி ஹெச்சை விட்டுட்டு ஐஇ, அதுக்கப்புறம் ஜே கேவை விட்டுட்டு எல்லு, எம்என்னை விட்டுட்டு ஓ, பி கியூவை விட்டுட்டு ஆர். இப்போ ஆன்சர் டியூஆர். சரிங்களா? நீங்கள் இப்படி கூட கோட் பண்ணலாம். எல்லுக்கு அப்புறம் ஓ இருக்குது, அடுத்து ஆர் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு ஓக்கு அப்புறம் என்ன வருது? சரி, இதே எல்லாத்துலேயுமே 2 விட்டு நீங்கள் கோட் பண்ணாலும் வந்துடும், டியூஆர். சரியா? இல்லை அப்படின்னா 2 எடுத்தாலும் சரி, ஹைச்ஐ, ஜேவை விட்டுட்டு கேஎல், எம்மை விட்டுட்டு என்ஓ, பியை விட்டுட்டு கியூஆர், அடுத்தது எஸ்ஸை விட்டுட்டு டியூன்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது 2 பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஆர். எல்லாத்துலேயுமே 2 லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, எஃப், ஜிஹெச், ஐஜே அண்ட் கியூ லைக் ஆன் 6 different floors of the same building. The lowermost floor in the building is numbered 1. The floor above it numbered 2 and so on till the topmost floor is numbered 6. No one conditions கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஜிஹெச்ஐ ஜே மற்றும் கியூ என்பவை ஒரே கட்டிடத்தில் வேறுபட்ட 6 தளங்கள் உள்ளன. கட்டிடத்தின் அடித்தளத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 நம்பர் போடுறாங்க. அடுத்தது 2, 3, 4, 5, 6. சரிங்களா? இப்படி தான் பில்டிங் இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் நேமு. சரியா? இப்போ எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன், நோ ஒன் லீவ்ஸ் பிலோ ஜே. ஜேக்கு கீழே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய தரைத்தளம். அடுத்து ஒன்லி 2 people லீவ் ஜே அண்டு ஜி. ஜிக்கும் ஜேக்கு இடையில 2 தான் இருக்குது. அப்போ 2, 3 விட்டுட்டு ஜி எங்கே இருப்பாங்க அப்படின்னா இங்கே இருப்பாங்க. அடுத்து ஒன்லி ஐ லீவ்ஸ் அபோவ் கியூ. சரியா? ஐக்கு மேலே மட்டும்தான் கியூ வாழ்கிறாங்க. அப்போ இங்கே ஐ போட்டிங்கன்னா கியூ போட்டோம்னா மேலே ஜி அப்படின்னு வரிசையாக போயிடும். அப்போ ஐ எங்கே தான் இருக்காங்கன்னா இங்கே இருக்காங்க. இதுக்கு மேலே தான் யார் இருக்கா அப்படின்னா ஐ லீவ்ஸ் அபோவ் கியூ. அங்கே ஐ, இதில் கியூ. சரிங்களா? அடுத்தது வேற என்ன, ஹச் லீவ்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஈவன் நம்பர்னா 2, 3ல் ஈவன் நம்பர் வந்து 2. இப்போ இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஹச் இருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எஃப். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் எஃப் அண்ட் கியூ. எஃப்க்கும் கியூக்கும் இடையில எத்தனை இருக்குது அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. 1 ஜே மட்டும்தான் இருக்குது, சாரி ஜி மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 1ன்னு வரணும். சரிங்களா? புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் வென் த மிரர் இஸ் பிளேஸ்ட் அட் த லைன் எம்என் அஸ் ஷோன். இப்போ இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் இப்படி கேப்ஸ் லெட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஹாய், ஆம், டாய் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாய் அதில் ஓ தனியாக போட்டுக்கோங்க. இப்போ ஹச் வந்து அப்படியே தான் ரிப்பீட் ஆகும், ஐ அப்படியே ரிப்பீட் ஆகும், ஏ, எம்மு, டீலேருந்து டி, அதுக்கப்புறம் யூவி, டபிள்யூ, எக்ஸ், ஒய் வரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இப்படி போடக்கூடாது, ஆக்சுவலாக இப்படி இருக்கும். சரிங்களா? ஒய் வரையே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் மாறாது, ஓக்கும் மிரர் இமேஜ் மாறாது. ஏதாவது ஷார்ட்கட்டு. சரிங்களா? சரி, இப்போ இதில் ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மிரர் இங்கே வச்சுருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்சல். மீதி 3 இருக்குது. முடிகிற லெட்டர் பி. இங்கே என்னென்னு முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், என்னன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இவங்க கேன்சல். சரிங்களா? அடுத்து என்ன கேப்ஸில் இருக்குது, இங்கே பாருங்கள் என்ன ஸ்மாலில் இருக்குது. சரியா? தேர்ட் என்ன ஸ்மாலில் இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல். ஈஸியாக எடுத்துடலாம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ ஆன்சர் செகண்ட் ஒன். சரி, அடுத்தது. ராயன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 13 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். 13 கிலோமீட்டரு ஈஸ்ட் டைரெக்ஷனை பார்த்து போகிறாரு ராயன். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது he then takes a left turn, drives 5 கிலோமீட்டர். சரியா? இங்கேருந்து லெஃப்ட் எடுத்திருக்காரு. ஈஸ்ட் பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஈஸ்ட் டைரெக்ஷனு. இதிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா மேல் நோக்கி நார்த்தை பார்த்து போகிறோம். சரிங்களா? நார்த்தில் எவ்வளோ போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் போயிருக்காரு நார்த்தில். அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள்.
தென் டர்ன்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் 15 கிலோமீட்டர் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட்டில் திரும்பி 15 கிலோமீட்டர் போயிட்டார். நீங்கள் வரைகிறப்ப இந்த 13 தாண்டி வரீங்க சரியா, ஏன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகம். 15 கிலோமீட்டர் போயிட்டார். மறுபடியும் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஹீ தென் டேக்ஸ் ஏ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 11 கிலோமீட்டர். இதுவரை 5 கிலோமீட்டரு, இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இது 11 கிலோமீட்டர் லெஃப்ட்டில் திரும்பி இங்கே வந்துட்டார். அடுத்து ஹீ டேக்ஸ் ஏ ஃபைனல் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக இது 13, இது 15. இப்போ டோட்டலாக இந்த 2 கிலோமீட்டர்ன்றது இந்த 13க்கு நேராக இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் சுட் ஹி டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ. மறுபடியும் இங்கேருந்து ஏ பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு என்ன டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 5, அப்போ இது வர 5, இது போக பேலன்ஸ் 6 இருக்குமா, 11ல் 5 போச்சுன்னா 6. அப்போ இங்கேயும் 6 கிலோமீட்ரு. ஏயை ரீச் பண்ணுறதுக்கு இவர் நார்த் டைரக்ஷன் பார்த்து வரணும். இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 6 கிலோமீட்டர் சவுத்துன்னு போடணும். நிறையா பேர் இந்த கொஸ்டின் இப்படி தான் தப்பு பண்ணாங்க. சவுத்து கிடையாது. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து திரும்ப ஏயை ரீச் பண்ண எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, நார்த் டைரக்ஷன். அப்போ 6 கிலோமீட்டர் டு த நார்த். இப்படி தான் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சுருவாங்க ரயில்வே எக்ஸாமில் சரியா. இப்போ ஆன்சர் இங்கே 6 கிலோமீட்டர் வடக்கு திசை. சரி, அடுத்தது which of the following letter cluster will replace the question mark in the given figure. இப்போ இதில் கொஸ்டின் மார்க் ஈஸி தான், நமக்கு ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது, நீங்கள் நம்பர் வச்சு ஆன்சர் எடுத்துலாம். 9 × 3 தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா, 3 × 3 தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா 9. அடுத்து ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு, அது × 3 போட்டிங்கன்னா 81. அடுத்தது 81 × 3 243. இப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னா 27. ஏன்னா 9 × 3 27, 27 × 3 81. அப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. அப்படி இல்லையா, ஃபஸ்ட்டு லெட்டரை செக் பண்ணிடுங்க. ஜேக்கு அப்புறம் எல் எழுதியிருக்காங்க, GHIJ, கேயை விட்டு எல், அடுத்தது எம்மை விட்டுட்டு என்னு தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஓவை விட்டுட்டு பி, க்யூவை விட்டுட்டு ஆர் சரிங்களா. அப்போ இங்கே எண்ணில் ஸ்டார்ட் ஆகணும், 27ல் முடியணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 4th ஆப்ஷன். சரி, அடுத்த கொஸ்டின். Refer to the following letters, numbers and symbol series and answer the question that follows, counting to be done from left to right. சரி, if all the numbers are dropped from the series, which of the following will be the 4th from the left? லெஃப்ட்லேருந்து 4ஆவதா எந்த லெட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா நம்பரையும் ட்ராப் பண்ண பிறகு இங்கே நீங்கள் நம்பரே ட்ராப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டரில் என்ன கிடையாது, நம்பரே கிடையாது. இப்போ 4th லெட்டர் எஃப் டைரெக்டாக போட்டுடலாம். இதை உட்காந்து நீங்கள் நம்பரை ஃபுல்லாக ட்ராப் பண்ணி திரும்ப எண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். பார்க்குறப்ப நம்பரே கிடையாது, லெஃப்ட்லேருந்து 4th தான் கேட்டிருக்காங்க. மொதல் 4 லெட்டருக்கு டைரெக்டாக நீங்கள் என்ன எழுதிடலாம், எஃப்னு கேட்டுடலாம். இப்போ 5th ஒன்று என்னன்னு கேட்டிருந்தா தான் நம்ம 17 ட்ராப் பண்ணியிருப்போம், Q ஆன்சராக வரும். புரியுதா, இங்கே 4th ஒன்று தான் கேட்டிருக்காங்க, எஃப். சரி, அடுத்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்த மாடல் தான். If 1 is added to each odd digit and 2 is subtracted from each even digit in the number 7, 1, 2, 3, 5, 4, 6, what will be the sum of the highest and lowest digit? 7, 1, 2, 3, 5, 4, 6 என்ற எண்ணின் ஒற்றைப்படை எண்களுடன் 1ஐ கூட்டவும். ஒற்றைப்படை எண்ணை கூட 1 கூட்ட போகிறோம். 7 + 1 8. அடுத்து 1 இங்கே 2. அடுத்தது இது கூட 1 கூட்டினீங்கன்னா 2ன்றது ஈவன் நம்பரு. இப்போ இது கூட 1 கூட்டினீங்க அப்படின்னா 4. 5 கூட 1 கூட்டினோன்னா 6. அடுத்து 2மே ஈவன் டிஜிட்டு. அடுத்து இரட்டைப்படை எண்களிலிருந்து 2ஐ கழிக்கவும். இப்போ இது கூட -2. இப்போ இங்கே என்ன கிடச்சிரும் 0. அடுத்து இதில் -2 2ன்னு கிடைக்கும். இதில் -2 போட்டிங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். இப்போ ஹையஸ்ட் அண்டு லோயஸ்ட் டிஜிட். ஹையஸ்ட் டிஜிட் இதில் எது அப்படின்னா 8. லோயஸ்ட் டிஜிட் எது அப்படின்னா 0. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, சம்மு தான் கேட்டிருக்காங்க. 8 + 0 ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 8. சரியா, தேர்ட் ஒன். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின். இன் ஏ செட்டன் கோட் லாங்குவேஜ் டஸ் இஸ் கோடட் அஸ், டஸ்ஸை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2649. அடுத்து பெய்டு இஸ் கோடட் அஸ் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா 1365. இப்போ வாட் இஸ் த கோடு ஃபார் டின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் காமனாக இருந்ததை எலிமினேட் பண்ணோம். இப்போ இவங்க 2 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு லெட்டர் டி மட்டும்தான் காமனாக இருக்குது, மீதி எல்லாமே வேறு வேறையாக இருக்காங்க. அப்போ ரெண்டுத்தில் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை ஆன்சராக எடுக்க போகிறோம். இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது 6 மட்டும்தான். இப்போ டியோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் 3. சரி, அடுத்த கொஸ்டின். GHIJKL and O are sitting around a circular table facing the center. இவங்க எல்லாருமே ஒரு வட்ட வடிவ மேஜையில் மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. GHIJKL and O 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எல் என்பவர் ஜியின் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். சரிங்களா? ஆக்சுவலாக எல் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி, இடது புறத்தில் எல் இருக்கார். ஜியிலேருந்து லெஃப்ட் சைடு, இதுதான் லெஃப்ட்டு. 1 2 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா எல் இருக்காங்க. அடுத்து ஹச் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ. HO நம்ம இன்னும் போடலை. அடுத்து ஜிக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஜி சிட்ஸ் பிட்வீன் ஜே அண்டு ஹச். ஜேக்கும் ஹச்சுக்கும் இடையில யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி உட்காந்துருக்காங்க. மேபி ஹச் இங்கே இருக்கலாம், ஜே இங்கே இருக்கலாம். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஜி பிட்வீனில் தான் இருக்கார். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கே இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல். இப்போ கே வந்து எல்லுக்கு இமீடியட் நெய்பர் இல்லைன்ட்டாங்க. அப்போ இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ கே இங்கே தான் வரணும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு மெனி பீப்புள்ஸ் சிட் பிட்வீன் ஐ அண்டு கே. இப்போ நம்ம இன்னும் யாரை உட்கார வைக்கல, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இங்கே ஹச் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓ போட்டீங்க அப்படின்னா ஹச் இங்கே கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? புரியுதா? இப்போ இங்கே ஓ போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் யார் வந்துடுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹச் வந்துடும். 1 2 செகண்டில். அப்போ ஜே இங்கே வரக்கூடாது, ஜே இங்கே மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? இப்போ இங்கே JGHKOL இதில் உட்கார வைக்காது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கே உட்கார வச்சிட்டோம், LO ஜே உட்காந்துட்டாங்க, ஐ மட்டும் இங்கே இருக்கார். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஐ அண்டு கே. ஐக்கும் கேக்கு இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 when counted from the right of ஐ. ஐயோட ரைட் சைடில் இருந்து, ஐ இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, இதிலேருந்து இப்படி பார்க்கணும், ரைட் சைட் ஆஃப் ஐ. அப்போது 1 2 3 3 பேர் உட்காந்துருக்காங்க. சரியா? இப்போ தேர்ட் ஆப்ஷன் ஓகே தானே? சரி, அடுத்தது. வாட் வில் பி கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனை என்னென்னு மாற்ற போகிறீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு மாற்ற போகிறீங்க, மைனஸை டிவிசபிலிட்டின்னு மாற்ற போகிறீங்க. இப்போ இங்கே டிவிசபிலிட்டிக்கு பதில் -9, இன்ட்டுக்கு பதில் +32, மைனஸுக்கு பதில் டிவைடட் பை 8, ப்ளஸ்ஸுக்கு பதில் இன்ட்டு 4. இப்போ ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் எதுவும் கிடையாது. அடுத்து டைரெக்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னா டிவிசபிலிட்டி 32 டிவைடட் பை 8 4, 4 × 4 இது டோட்டலாக 16 ஆயிடுச்சு. ப்ளஸ் 44 - 9, அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 35. 35 + 16 51. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக யோசிச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இதில் வந்து சிலாகிசம் அடாகில் கேட்டிருக்காங்க. ஆல் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள்ஸ். ஆல் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள்ஸ். சரி, அடுத்தது. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் கிவிஸ். ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் கிவிஸ். அடுத்து சம் ஆப்பிள்ஸ் ஆர் கிரேப்ஸ். சம் ஆப்பிள்ஸ் ஆர் கிரேப்ஸ். இங்கே உங்களுக்கு வந்து எய்தர் ஆர் கொடுக்கல, நீங்கள் பாசிபிலிட்டி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இல்லை இப்படி போட்டாலும் சரி, ரெண்டுமே சம் கண்டிஷன் தான். சரியா? இப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம் கிவிஸ் ஆர் ஆப்பிள்ஸ். இப்போ நீங்கள் உள்ளே போட்டாலும் சம் கிவிஸ் ஆர் ஆப்பிள்ஸ் கரெக்டு தான், இந்த மாதிரி போட்டாலும் சம் கிவிஸ் ஆர் ஆப்பிள்ஸ் கரெக்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ஒன், சம் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா இங்கே டச் ஆகலை. சரியா? நோ கண்டிஷனில் தான் இருக்குது. சப்போஸ் எய்தர் ஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிபிலிட்டி செக் பண்ணலாம். இங்கே எய்தர் ஆர் கொடுக்கல. சரிங்களா? அப்போ நம்ம எந்த கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் 1 மட்டும்தான். சம் கிவிஸ் ஆர் ஆரஞ்சஸ். அப்போது ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். சரியா? சரி, அடுத்தது பிளட் ரிலேஷனில் ஒன்று கேட்டிருக்காங்க. A $B மீன்ஸ் A இஸ் த சிஸ்டர் ஆஃப் B.
ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ அட்டு பினா ஏ என்பவர் பியின் மகள். அடுத்து ஏ ஸ்டார் பின்றது ஏ என்பவர் பியின் தந்தை. ஏ மைனஸ் பினா ஏ என்பவர் பியின் மகன் கொடுத்துட்டாங்க. இப்போ பேஸ்ட் ஆன் த அபோவ் இன்ஃபர்மேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் தட் டி இஸ் த டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் எம். டி என்பவர் எம்மின் மகளின் கணவர்னு வரணும் நமக்கு. சரியா? அப்போ இதில் இருக்கிற குறியீடு படி இதை செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிருவோம். டி ஸ்டார் பி. அப்போ ஏ ஸ்டார் பியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் பியின் தந்தை. அப்போ டி என்பவர் ஆரின் தந்தை. சரிங்களா? ஆரின் தந்தை. அடுத்து ஆர் அட்டு இ. ஏ அட்டு பின்றது ஏ என்பவர் பியின் மகள் இருக்கு. அப்போ ஆர் இஸ் த சன் ஆஃப் இ. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பையன். யாருக்கு? ஈக்கு. ஆல்ரெடி டி ஃபாதராக இருக்காரு. அப்போ இ கண்டிப்பாக என்னவா இருப்பாங்க அப்படின்னா மதராக இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரியா? அடுத்தது இ டாலர் ஏ. ஏ டாலர் பினா ஏ என்பவர் பியின் சகோதரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இ என்பவர் ஏயின் சகோதரி. இ என்பவர் ஏயின் சகோதரி. அடுத்தது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னு அர்த்தம் அப்படின்னா ஏ என்பவர் பியின் மகன் அர்த்தம். இப்போ ஏ என்பவர் பியின் மகன், இங்கே எம்மின் மகன். புரியுதா? எம்முக்கு நமக்கு ஜெண்டர் தெரியாது. சரி, வரைஞ்சாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டி இஸ் த டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் எம். சரியா? எம்மோட டாட்டரோட ஹஸ்பண்டு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன்றதை ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. இப்போ எம்மோட பையன் இவர், அவங்களோட சகோதரி தான் இ. அப்போ எம்மோட பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. ஈயோட கணவர் தான் டி. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. டி என்பவர் எம்மின் மகனின் கணவர், மகளின் கணவர். அப்போ எம்மின் மகள் இ. இ என்பவர் டியின் கணவர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லேயே ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1. இது வந்து நம்ம 4மே போட்டு பார்த்து தான் செய்ய முடியும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். செலக்ட் த நம்பர்ஸ் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் சீரீஸு, சிம்பிளான சீரீஸு. 2 கொஸ்டின் மார்க் இருக்குது. சரியா? 213 + 3 வந்து 216 + 5 வந்து 221 + 7 228 + 9 237 + 11. இப்போ இது கூட 11 ஆட் பண்ணிங்கன்னா 8 4 2 248. நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஆப்ஷன் தான் 248லேயே இருக்குது, மீதி எதுலேயுமே இல்லை. இப்போ டைரெக்டாக அது ஆன்சர் எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். 11க்கு அப்புறம் 248 கிடச்சிருக்கு. இது கூட 13 கூட்டினீங்க அப்படின்னா 1 6 2 261 கிடைக்குது. அதுக்கப்புறம் 15 கூட்டணும் அப்படின்னா 6 7 2 276. செகண்ட் ஒன்று கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ சீரீஸு 3 5 7 9 11 ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். சிம்பிளான சீரீஸ் தான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈச் vowel in the word ICTERID is changed to the letter immediately followed in the English alphabet order and each consonant is changed to the letter immediately preceded in it English alphabetical order. How many letters will appear exactly twice in the group of letters thus formed? இப்போ ICTERID இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களுக்கு ஆங்கில வரிசையின் அடுத்த எழுத்துக்கள். சரியா? டைரெக்டாக வவல்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் எழுத போகிறோம். ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஜே, ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், அடுத்து ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஜே. சரி, அடுத்தது சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சனண்ட்டுக்கு ப்ரிசீடட். சரியா? மெய் எழுத்துக்களுக்கு ப்ரிசீடட். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி, எஸ், டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு. சரியா? ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூ, கடைசியாக இருக்கிறது டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஹவு many letters will appear exactly twice? 2 தடவை எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஜே ஜே. இதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே 2 லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் லெட்டரும் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் லெட்டர் கான்செப்ட் கொடுத்ததுனால நம்ம இதை செஞ்சு பார்க்குறோம். எல்லாமே நெக்ஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் என்னென்னா போதும். இங்கே ப்ரீவியஸ் லெட்டர் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டி இருக்கா கான்சனண்ட்டு. சரிங்களா? இப்போ இதில் வவ்வல் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை பக்கத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AEIOU. இப்போ இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெட்டரோ ப்ரீவியஸ் லெட்டரோ டிஸ்டர்ப் ஆக போகிறது கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எண்ணி கூட போட்டிருக்கலாம்.
சரிங்களா? ஐன்னு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இங்கே கண்டிப்பாக ஜேன்னு ரிப்பீட் ஆகும். ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் தான் ஆட்மன் அவுட். DJILCEHKBEGJADFIன்னு கொடுத்துருக்காங்க. டிக்கும் ஈக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்கும் பார்த்தீங்கன்னா EFன்னு 2 லெட்டர் விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே டியை விட்டுட்டு இ எழுதிட்டாங்க. சரி, அடுத்தையும் செக் பண்ணுங்கள். பிக்கு அப்புறம் டியை விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க. ஏக்கு அப்புறம் சியை விட்டுட்டு டி எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு லெட்டர் விட்டு எழுதுனது செகண்ட் ஒன்று மட்டும்தான். இதுதான் ஆட்மன் அவுட். எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். சரி, அடுத்தது 24 ரொம்ப சிம்பிள். ஐடென்டிஃபை த ஃபிகர் கிவன் இன் த ஆப்ஷன்ஸ் விச் வென் புட் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லா 6 மார்க்குமே அப்போர்டில் இருக்குது. சர்க்கிள்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து மேல் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 2 3 4 சர்க்கிள் 4 6 மார்க்கு அப்போர்டில் இருக்கணும். சரியா? இப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாக எடுத்துடலாம். இது ஒன்று தான் அப்போர்டில் இருக்குது, மீதி எல்லாமே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லேயே எடுத்துடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது. This question is based on the 5 3-digit numbers given below. சரிங்களா? 3 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் 6, செகண்ட் டிஜிட் 9, தேர்ட் டிஜிட் 7 எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் ஆல் த நம்பர் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசை நோக்கி போகணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5 8 9 சின்ன கரெக்டாக தான் இருக்குது. சின்ன அடுத்து கொஞ்சம் பெருசு, அடுத்து பெருசுன்ட்டு. அடுத்து 3 6 5 எப்படி எழுத போகிறோம்னா 3 5 6 இதான் அசெண்டிங் ஆர்டர். அடுத்து 4 5 1 1 4 5 எழுத போகிறோம். அடுத்து 7 4 9 4 7 9 எழுதுகிறோம். அடுத்தது 1 5 9 1 5 9 அப்படியே இருக்கும். இப்போ ரிமைன் அன்சேஞ்சாக இருக்கிறது 2 தான். சரிங்களா? அப்போ 2 நம்பர்ஸ். சரியா? 2 நம்பர் அன்சேஞ்சாக இருக்குது. ஆப்ஷன் 4th ஆப்ஷன். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபண்ட் இஸ் ரிலேட்டட் டு KSSB. ஃபண்டை எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா KSSB. அடுத்தது சேம் வே PQXZ. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா UOCXன்னு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ZMHVக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க 2 பேரும் சேமாக இருக்காங்க. அப்போ ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பிக்கு அப்புறம் சியை விட்டு டி எழுதியிருப்பாங்க. அப்போ ரிவர்ஸில் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. இசட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யை விட்டு எக்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ விக்கு யூவியா, அப்போ யூவை விட்டுட்டு MNOPQRSTUV, அப்போ இங்கே டி வரணும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க. இது மட்டும்தான் இருக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிருவோம். எஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கே எழுதியிருக்காங்க. EFGHIJ விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க, 4 லெட்டர் தள்ளி. அடுத்து பிக்கு அப்புறம் QRSTயை விட்டுட்டு யூ எழுதியிருக்காங்க. அடுத்து இஜட்டுக்கு அப்புறம் ABCDயை விட்டுட்டு இ எழுதணும். அப்போ ETன்னு வர்றது. ஆன்சர் 3. சரிங்களா? இன்னும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? எஃப்க்கு கே, பிக்கு யூ, இஜட்டுக்கு ஈன்னு கண்டுபிடிச்சாலே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. டைரெக்டாக தேர்டுன்னு போட்டுடலாம். சரி, அடுத்த கொஸ்டின். இன் ஏ சர்டன் கோட் பால்ஸ் PALS, இதோட கோடு 1245. அடுத்தது லேம்ப்ஸ், இதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5123. இப்போ என்ன கோடு கேட்டிருக்காங்கன்னா எம்மோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா LAS, இதுலேயும் LAS இருக்குது. அப்போ சேம் கோடு 3 இருக்குது. அப்போ 3 எலிமினேட் பண்ணிடுங்க. 5 5 வேறு 1 1 2 2. இப்போ பியோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, எம்மோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஒரே மாடல் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்கள். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7 people RSTUVW and Y. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 பேர் உட்கார வைக்க போகிறோம். சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர் எல்லாமே உள்ளே பார்த்து தான் இருக்காங்க. W sits to the
இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர், ஆரோட இமீடியட் லெஃப்டில் டபிள்யூ உட்காந்துருக்காங்க. யூ சிட்ஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. இப்போ டி இங்கே போட்டோம் அப்படின்னா ரைட் சைடு டபிள்யூ, சரிங்களா. ஆனால் இங்கே டி போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆர் வந்துருவாங்க. இப்போ இங்கே டி போட முடியாது. அடுத்தது எஸ் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, சரிங்களா. அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆர் சிட்ஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் வி. வியிலேருந்து தேர்டாக யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு வி எங்கே இருப்பாங்க அப்படின்னா இங்கே இருப்பாங்க, சரிங்களா. இப்போ அடுத்ததை உட்கார வைங்க. எஸ் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. இப்போ டீயை நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இதில் எஸ் உட்கார வைக்கலாம். அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டு த ரைட்டா. இப்போ டி இங்கே இருந்தாலும் இன்சைடு சர்க்கிள் ஃபேஸிங் ரைட் சைடு இப்படி தான் வரப்போகுது, எஸ் இங்கே வந்துடுவாங்க, சரியா. அடுத்தது யூ சிட்ஸ் இமீடியட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. அப்போ இங்கே யூ. இது போக வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இங்கே இருப்பாங்க, சரியா. ஏன்னா எஸ் நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா டீயோட ரைட் சைடு டீயை இங்கே போட்டுட்டு வி உட்காந்துட்டாங்க, போட முடியாது. டீயை இங்கே போட்டுட்டு எஸ் போட்டிங்க அப்படின்னா ஒய்யை உட்கார வைக்க முடியாது, சரிங்களா. இப்போ இதுதான் பசிலில் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஒய். ஒய்யோட ரைட் சைட்லேருந்து ரெண்டாவதாக யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, டி இருக்கார், சரியா. ஃபோர்த் ஆப்ஷன். சரி, அடுத்த கொஸ்டின். 6 people named W, X, Y, Z, T and U each are of different ages. The age of Y is 30. ஒய்யோட வயசு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 30ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது the age of T is 5 times the age of Z. நமக்கு அடுத்து ஒய்யிலேருந்து நம்ம ஆரம்பிச்சு வரணும், சரியா. இங்கே இருக்குது அடுத்த ஒய்யோட கண்டிஷன். the age of Y is 2 times the age of T. ஒய்யோட வயசு டீயை விட 2 மடங்கு அதிகம். அப்போ டீக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. இப்போ டீ கூட வேறு யாரையும் ரிலேட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அடுத்து the age of T is 5 times the age of Z. இப்போ இஜெட்டை விட டி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் அதிகமாக இருக்கார். அப்போ டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா இஜெட்டோட ஏஜ் நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இஜெட்டு கூட வேறு யாரை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, the age of Z is 1/4 of the age of W. இப்போ டபிள்யூக்கு வயசு 12ன்னு இருந்தால் தான் 1/4 of ஏஜ் 3ன்னு கிடைக்கும். அடுத்து டபிள்யூ கூட ரிலேட் பண்ணது the age of W is half of the age of X. எக்ஸோட ஏஜ் அப்போ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ன்னு இருக்கும். அப்போ தான் half of the ஏஜ் டபிள்யூக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு யாரை கண்டுபிடிக்கணும், இந்த இங்கே இருக்குது. இஃப் த ஏஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் த half ஆஃப் யூ. யூலேருந்து எக்ஸு பாதி வயசாக இருக்கார். அப்போ யூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 வயசு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் யூன்னு கேட்டிருக்காங்க. யூக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 48. புரியுதா. இப்போ ஒவ்வொன்றா கரெக்டாக மெர்ஜ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய் கூட டைரெக்டாக யாரை ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா டீயை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டீக்கு கண்டுபிடிங்க. டீயை வச்சு இஜெட்டு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. இங்கே டீயை வச்சு இஜெட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்து இஜெட்டை வச்சு டபிள்யூக்கு கண்டுபிடிக்கலாம். டபிள்யூவை வச்சு எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிடலாம், யூக்கு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா. எக்ஸு அடுத்து யூக்கு கண்டுபிடிச்சிடலாம். யூ தான் கேட்டிருக்காங்க. ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 48. சரி, அடுத்த கொஸ்டின். எஸ் இஸ் த பிரதர் ஆஃப் டி, டி இஸ் த ஃபாதர் ஆஃப் எஃப், எஃப் இஸ் த மதர் ஆஃப் ஜி, ஜி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஹச். ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு ஹச். எஸ் என்பவர் டியின் சகோதரன். இப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியின் சகோதரன். சரி, அடுத்தது டி என்பவர் எஃப்பின் தந்தை. டி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்பின் தந்தை. அடுத்து எஃப் என்பவர் ஜியின் தாய். எஃப் என்பவர் ஜியின் தாய். ஜி என்பவர் ஹச்சின் மனைவி. ஜி என்பவர் ஹச்சின் மனைவி. அப்போ ஜியும் ஹச்சும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அடுத்தது ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு ஹச். ஹச்சில் இருந்து எஸ்ஸுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. எஸ் ரிலேட்டட் டு ஹச், சரிங்களா. எஸ் என்பவர் ஹச்சுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க யார், சகோதரன், சகோதரனோட மகள், மகளின் கணவர், சரிங்களா. இப்போ இதை ஹச்சில் இருந்து நீங்கள் பார்க்குறப்ப எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். ஒய்ஃப், மதர், மதரோட ஃபாதர், ஃபாதரோட பிரதர், சரிங்களா. அப்போ ஒய்ஃப், மதர்ஸ், ஃபாதர்ஸ், பிரதர், சரிங்களா. மனைவியின் தாயின் தந்தையின் சகோதரன் தான் எஸ். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஒன், மனைவியின் தாயின் தந்தையின்
சகோதரன். புரியுதா? இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நீங்கள் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் படித்ததை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மு போட்டு பார்க்கணும். ஆன்சர் வரலையா திரும்ப படிச்சுட்டு போடுங்க. சும்மா வரலன்ட்டு நெட்டில் தேடி அந்த ஆன்சரை மட்டும் தூக்கி போட்டு வச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு தடவை ரிட்டனாக செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்க்க தான் நமக்கு ஷார்ட்கட்ஸ் நிறையா கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. தேங்க்யூ.